போர் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் உயிரிழப்பு அதிகமாகிட்டு இருக்கு. சோறு தண்ணி இல்லாம கொத்த செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிண்டல் ஓவரம் பண்றீங்க. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமா டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்து வைக்கப்பட்ட இந்திய அமைதி காக்கும் படை 2 பேர் எதிரும் புதிர்மனு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்கள் லூட்னன்ட் ஜெனரல் தபீதர் சிங்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையாளர் ஜெயன் தீக்ஷித்தும் திடீரென எமக்கு அதிர்ச்சியூட்டுவது போல, எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. 15 வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்கிக் கூற தேவையில்லை. தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதை எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. நான் எந்த காலத்திலும் தேர்தலில் பங்கு பெறப் போவதில்லை. முதலமைச்சர் பதவியையும் ஏற்கப் போவதில்லை. தனிநாடு கிடையாது, மாநில அந்தஸ்து மாதிரி ஒன்று. 2 எதிரிகள் நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால் போர் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் உயிரிழப்பு அதிகமாகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு அகதிகள் வரிகள் குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 1987 என்ன நடந்துச்சுன்னா, இலங்கை இராணுவம் தமிழர்களுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க யாழ்ப்பாணம், அதை சுற்றி முற்றுகை போட்டுருச்சு. ஈழத்தமிழர்கள் சோறு தண்ணி இல்லாமல் கொத்த செத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா அங்கிள்? ஆனால் கிண்டல் ஓவரம் பண்ணுறீங்க அக்கா. ஐபிகேஎஃப் இலங்கைக்கு போகிறதா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இலங்கை கவலையோடு பார்த்துக்கிற ஆட்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. கிழவி எல்லாம் போங்க கொடுத்தான். அந்த காலத்தில் நல்ல நல்ல பத்திரிகைகள்லாம் இருந்துச்சு. அவங்க உயிரை பணம் வச்சு போர் மணிக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டிகிள்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க, லைப்ரரியில் இருக்குது. ராஜீவ் காந்தி பார்த்தார், இந்திய இராணுவ விமானங்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி உணவு பொட்டலங்களை போட சொன்னார். இந்திய இராணுவ விமானங்கள் போய் யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் மத்தியில் உணவு பொட்டலங்களை போட்டுச்சு. இலங்கை அதிபர் ஜெயவர்தன் இதை பார்த்தாரு, கொஞ்சம் இறங்கி வந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு ஒரு சூழ்நிலை உருவானது காரணம் இதுதான். இந்த உணவு பொட்டலங்களை போட்டது தான். இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு பகுதியாக அப்போது இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி போராளிகளின் தலைவர் டெல்லிக்கு வருமானு அழைச்சார். 1987 ஜூலை மாதம் தமிழீழ தேசிய தலைவரும் அவருடைய குடும்பத்தினரும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அவங்க டெல்லியில் அசோக ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டாங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கங்க அப்படின்னு இந்திய அதிகாரிகள் போராளியின் தலைவர் வற்புறுத்தினாங்க. ஆனால் தலைவர் அந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதை ஏற்றுக்கல. எம்ஜிஆர் மற்றும் ராஜீவ்காந்தி இந்த இருவரின் வேண்டுகோளுக்கு என்னங்க அவர் சம்மதிச்சார். இதனை தொடர்ந்து தான் 1987 ஜூலை மாதம் 29 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்தியாவின் முன்னாள் ராஜீவ் காந்தி, இலங்கை அதிபர் ஜெயவர்தன, இந்த 2 பேருக்கும் இடையே ஏற்பட்டது தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் போராளிகளின் அமைப்பு இணைக்கப்படவே இல்லை. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இலங்கை அப்படிங்கிற நாடு பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கணும். பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடாக இருக்கணும். வடகிழக்கு பகுதியை தமிழ் முஸ்லீம் மக்களுடைய தாய்நாடாக இருக்கணும். தமிழ் மொழியாக ஆட்சி மொழியாக இருக்கணும். மாகாண சபைகளுக்கு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கணும். வடக்கு பகுதியிலேருந்து இராணுவத்தை திருப்பி அழைக்கணும். தமிழ் போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கணும். இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. இந்த ஒப்பந்தப்படி தமிழீழ பகுதிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க. இந்த ஒப்பந்தம் நிறைவேறணும் அப்படின்னா இலங்கையில் போர் சூழ்நிலை மாறணும், ஒரு சமாதானமான சூழ்நிலை ஏற்படணும். அதுக்காக அங்கே போனதுதான் ஐபிகே, பார்த்தா இந்திய அமைதி காக்கும் படை. இலங்கை இராணுவத்துக்கும் போராளிகளுக்கும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை. இந்தியாவின் உதவி எதிர்பார்க்குறாரு ஜெயவர்தன. ஐபிகேஃப் அனுப்புகிறான்னு அப்படி கேட்குறாரு. ஏன்னா சூழ்நிலை இப்படி இருந்துச்சு. ஐபிகேஃப் ராஜீவ் காந்தி விருப்பப்பட்டு அனுப்பலை. அவர் ரொம்ப தயங்கினார். ஏன்னா ஒரு நாட்டோட நீங்கள் போருக்கு போகிறது அப்படிங்கிறது வேற, இராணுவத்தை அதுக்காக அனுப்புறது அப்படிங்கிறது வேற. இலங்கையில் 2 பேர் எதிரும் புதிர்மனு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நடுவு சமயத்தில் நீங்கள் நடுவில் போய் நின்று சமாதானம் பேசுறீங்கன்னா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் ராஜீவ்காந்தி வீரில் தான் யோசிச்சாரு. இந்தியா தலையிடணும் அப்படின்னு தமிழ்நாடு அழுத்தம் கொடுக்குது. ராஜீவ்காந்தி ஐபிகேஃப் அனுப்புறாரு.
அங்கிள் சரியா சொல்றேனா? நன்றி. உங்கள் லூட்னன்ட் ஜெனரல் தபீதர் சிங்கும் இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையாளர் ஜெயன் தீக்ஷித்தும் தமிழின தேசிய தலைவரும் சந்திச்சு பேசுறாங்க. அங்க போராளிகளின் தலைவர் ஆயுதங்களை ஒப்படைக்க சம்மதிக்கிறார். 1987 ஆகஸ்ட் 4 யாழ்ப்பாணத்து பக்கத்தில் சுதுமலை அப்படிங்கிற ஊர் அங்கிள். அங்கே கோயில் பக்கத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் தமிழர்கள் மத்தியில் போராளியின் தலைவர் பேசுகிறாரு. அதுதான் சுதுமலை பிரகடனம். எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. திடீரென எமக்கு அதிர்ச்சியூட்டுவது போல, எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டு இருக்கிறது. இதன் விளைவில் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக எமது மக்களையோ எமது மக்களின் பிரதிநிதியாகிய எம்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் இப்போது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் டெல்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி டெல்லிக்கு அவசரமாக என்னை அழைத்து சென்றார்கள். அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் எமக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன, பல கேள்விக்குறிகள் இருந்தன. இந்த ஒப்பந்தத்தால் எமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பதை பற்றி எமக்கு சந்தேகம் எழுந்தது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு தெள்ள தெளிவாக விளக்கினோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என இந்திய அரசு கங்கணம் கட்டி நின்றது. இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழர் பிரச்சனை மட்டும் தொட்டு நிற்கவில்லை. இது பிரதானமாக இந்திய இலங்கை உறவு பற்றியது. இந்திய வல்லாதிக்கத்தின் வியூகத்தின் கீழ் இலங்கையை கட்டுப்படுத்தும் விதிகளும் இதில் அடங்கி இருக்கின்றன. இலங்கையில் அந்நிய நாசகரஸ்திகள் காலுண்டாமல் தடுக்கவும் இது வழிவகுக்கிறது. ஆகவேதான் இந்திய அரசு அதிக அக்கறை காட்டியது. ஆனால் அதே சமயம் ஈழத் தமிழரின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் அமைகிறது. ஆகவேதான் எமது மக்களை கலந்து ஆலோசிக்காது, எமது கருத்துக்களை கேளாது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் நாம் எதிர்த்ததில் அர்த்தமில்லை. எமது அரசியல் தலைவிதியை எமது வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லரசு நிச்சயிக்க முடிவு செய்திருக்கும் போது நாம் என்ன செய்வது? இந்த ஒப்பந்தம் எமது இயக்கத்தை பாதிக்கிறது, எமது அரசியல் லட்சியத்தை பாதிக்கிறது, எமது போராட்ட வடிவத்தை பாதிக்கிறது, எமது ஆயுத போராட்டத்துக்கு ஆப்பு வைப்பதாகவும் அமைகிறது. 15 வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து சாதனை பல ஈட்டி எத்தனையோ உயிர் பலி கொடுத்து கட்டி எழுதப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் ஒரு சில தினங்களில் கலைக்கப்படுவதென்றால் அதை நாம் சீரணிக்க முடியாமல் இருக்கிறது. திடீரென கால அவகாசமின்றி, எமது போராளிகளின் ஒப்புதலின்றி, எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமின்றி இந்த ஒப்பந்தம் எம்மை நிராயுத பணியாக ஆக்குகிறது. ஆகவே நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தோம். இந்த சூழலில் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி என்னை அழைத்து பேசினார். அவரிடம் எமது பிரச்சனைகளை மனம் திறந்து பேசினேன். சிங்கள இனவாத அரசின் மீது எமக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என்பதையும், இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்பதையும் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்தேன். எமது மக்களின் பாதுகாப்பு பிரச்சனை பற்றியும் அதற்கான உத்தரவாதங்கள் பற்றியும் அவரிடம் பேசினேன். பாரத பிரதமர் எமக்கு சில வாக்குறுதிகள் அளித்தார். எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தார். பாரத பிரதமரின் நேர்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவரது உறுதிமொழியில் நம்பிக்கை இருக்கிறது. சிங்கள இனவாத அரசு மீண்டும் தமிழர் என அழிப்பு நடவடிக்கையில் இறங்க இந்தியா அனுமதிக்காது என நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்திய சமாதான படையிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்கிறோம். நாம் எமது மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்கிக் கூற தேவையில்லை. எமது லட்சிய பற்றும் தியாக உணர்வும் எத்தன்மை வாய்ந்தது என்பதை எமது மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். உங்களது பாதுகாப்புக்காக, உங்களது விடுதலைக்காக, உங்களது விடிவுக்காக நாங்கள் ஏந்தி இந்த ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்க, இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் கணத்திலிருந்து எமது மக்களாகிய உங்களின் பாதுகாப்பு பொறுப்பையும் இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம். ஈழத் தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்பிட பெற்றுக்கொள்வதிலிருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை குறிக்கிறது. நம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய இராணுவத்துடன் மோதும் ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதை நாம் விரும்பவில்லை. இந்தியாவை நாம் நேசிக்கிறோம். இந்திய வீரருக்கு எதிராக நாம் ஆயுதங்கள் நீட்ட தயாராக இல்லை. எமது எதிரிகளிடமிருந்து எம்மை பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய இராணுவ வீரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
நம் ஆயுதங்களை அவர்களிடம் கையளிப்பதிலிருந்து ஈழத் தமிழன் ஒவ்வொருடைய உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசுதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு அடித்து கூற விரும்புகிறேன். இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதை எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. தமிழீழ லட்சியத்துக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதை இங்கு நான் திட்டவட்டமாக உங்களிடம் எடுத்துக்கூற விரும்புகிறேன். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை. எமது லட்சியம் வெற்றி பெறுவதானால் எமது மக்களாகிய உங்களின் ஏகோபித்த ஆதரவு என்றும் எமக்கு இருக்க வேண்டும். தமிழீழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம். ஆனால் நான் எந்த காலத்திலும் தேர்தலில் பங்கு பெறப் போவதில்லை. முதலமைச்சர் பதவியையும் ஏற்கப் போவதில்லை. இதை நான் மிகவும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் என தனது உரையை முடித்தார் தலைவர், போராளிகளின் தலைவர், தமிழின தலைவர். இந்த பக்கம் இனவெறி தாக்குதல் நடத்தும் இலங்கை இராணுவம், அந்த பக்கம் தனிநாடு கிடையாது, மாநில அந்தஸ்து மாதிரி ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒப்பந்தம். அதை ஏற்றுக்கங்க அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்துகிற இந்திய அரசு. ஒரே நேரத்தில் 2 எதிரிகள் நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் இப்போதைய சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தத்துக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு பேசுகிறாரு.